வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் டிக்கா. இது ஹோட்டலில் ஸ்டார்டர்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஹோட்டலில் தந்தூரி அடுப்பில் பண்ணுவாங்க. வீட்டில் ஓவன் இருக்கிறவங்க ஓவனில் பண்ணிடுவாங்க. நிறைய பேர்கிட்ட ஓவன் இருக்காது. ஓவன் இல்லாதவங்க இதை ஒரு தோசை தவாவில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ண முடியும். சாய் செந்தில் நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம தோசை தவாலையே பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் தயிர், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 லெமன் பிழிஞ்ச சாறு. பெரிய லெமனாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன லெமனாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது சின்ன லெமனாக இருந்தனால நான் 2 எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா கூட 200 கிராம் பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். 12 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் வெயிட்டில் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 12 பீஸ் பெங்களூர் தக்காளி, அதுவும் இது மாதிரி ஸ்கொயராகவே கட் பண்ணிக்கோங்க. கூடவே 12 பீஸ் பெரிய வெங்காயம், இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ண 12 பீஸ். இது கூடவே ஸ்கொயராக கட் பண்ண 12 பீஸ் கேப்சிகம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா கோட் ஆகணும், அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டிக்காவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு 1 கப் மல்லி இலை, 1/2 கப் புதினா இலை, 15 to 20 நிலக்கடலை வறுத்து எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 7 to 8 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது கிரைண்ட் பண்ண பேஸ்ட் கூடவே 1/2 கப் தயிர், 1 லெமன் புழிஞ்சு அதோட சாறு, 1 டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. சூப்பராக டிக்காக்கு மேட்சான ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இதில் கோர்த்துடலாம். ஒரு டொமேட்டோ, அப்புறமா ஒரு பன்னீர், அப்புறமா ஒரு கேப்சிகம், அப்புறமா ஒரு ஆனியன். சின்னதாக கேப் இருக்கட்டும், ரொம்ப நெருக்கமாக வைக்க வேண்டாம். ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோர்த்து வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து அப்படியே தோசை தவாவில் வச்சிடலாம். ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறமா ரொட்டேட் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இப்போது அடுத்த பக்கத்தில் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். இது மாதிரி 4 சைடும் நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சு வேக விடுங்க. ஓவன் இருக்கிறவங்க ஓவனில் வச்சு கூட குக் பண்ணிக்கலாம்.
சூப்பராக பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.